குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புருஷக்கிழமை டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பைக் தொடங்கியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதற்கான முதல் தேர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி நடந்துட்டுருக்கு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 3 ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வருகிற 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 3 வந்து நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி வினையே விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். வாக்கப் சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லீம்கள் தானமாகவும் நன்கொடையாகவும் அளிக்கும் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாக்கப் வாரியம் வந்து நிர்வகித்து வருது. இந்த நிலையில் வாக்கப் சொத்துக்களின் நிர்வாகத்தை சீரமைக்கும் நோக்கில் 1955ஆம் ஆண்டு வாக்கப் சட்டத்தில் திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க மத்திய அரசு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமாக வருவாய் ஈட்டக்கூடிய வாக்கப் சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி வந்து தணிக்கை பண்ணுவார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாக்கப்புக்காக சொத்தை வந்து நன்கொடை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மகள் இருக்காங்க அப்படின்னா அந்த மகளுக்கு தேவையான சொத்துக்களை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்ற உள்ளிட்ட நிறைய சட்டத்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வாக்கப் சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்ட பிறகு இதை முதலமாக நடைமுறைப்படுத்தும் மாநிலம் வந்து கேரளா. ஓகேவா? அவங்க வந்து எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வாக்கப் சட்டத்தை எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து, மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான துறையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானியான சந்திரயான் 3யோட திட்ட இயக்குனருமான வீரமுத்துவேல் வந்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திரயான் 3யோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்கணும். வீரமுத்துவேல். ஓகேவா? இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து காஷ்மீரை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நரேந்திர மோடி தலைமையான பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா நீக்கினாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கின ஒரு சட்டம். இதை வந்து நீக்கியாச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா நீக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமாக அதை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம். ஓகேவா? ஓராண்டை சேமியுங்கள், அதாவது சேவ் எ இயர் அப்படின்னு ஒரு திட்டம். இது எதுக்காக திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 30% மதிப்பெண் எடுக்க இயலாத 8ஆம் வகுப்பிலேயே மீண்டும் அதாவது 8ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டுக்கான திட்டம். இது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில். அதாவது நீங்கள் எக்ஸாமில் 30 மார்க் எடுக்கலை அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் உங்களுக்கு தனியாக பயிற்சி அளிக்கப்படும். அந்த 20 நாள் பயிற்சிக்கு பிறகு மறுபடியும் ஒரு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் 9ஆம் வகுப்பு போக முடியும், இல்லைனா நீங்கள் 8ஆம் வகுப்புலேயே தான் படிக்க முடியும். இந்த திட்டத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் எ இயர் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா? இந்த ஆண்டை சேமியுங்கள் அப்படின்ற ஒரு திட்டம், ஓராண்டை சேமியுங்கள் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கல்வித்துறை சம்மந்தமான திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்துன்னா ஐநாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா போர்ச்சுகல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண இருக்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவோக்கியா ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் செல்வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? இவர் முதலில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் நாட்டுக்கு சென்ற நிலையில் அந்த நாட்டின் தலைநகரான லிஸ்பன் அப்படின்ற இதில் இராணுவ விமான தளத்தில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் லிஸ்பனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேரரசு சதுக்கத்தில் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் அதிபரான மார்சேலே ரெபேலோ டியூசா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்குள்ள சாண்டா மரியா தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டிலேயே தேசிய கவிஞரான லூயிஸ் வாஸ்டே கமோயிசனுடைய கல்லறைக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்நாட்டில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலையின் தலைசிறந்த படைப்பான ஜெரோனிமோஸ் மடாலயத்தை அவர் பார்வையிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. திரௌபதி முர்மு போய் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால் இது எங்கே இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, வாக்கப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாக, நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, வாக்கப் சட்டத்திட்டத்தை முதலாக அமல்படுத்தக்கூடிய மாநிலமாக கேரளம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது,
மும்பை பெங்களூரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கோலி 13,000 ரன்களை எட்டியிருக்காரு. 13,000 ரன்களை கடந்த முதல் இந்தியர் அப்படின்ற சாதனை படிச்சிருக்காரு. ஓகேங்களா, 403 ஆட்டங்களில் இவர் இந்த இதில் படிச்சிருக்காரு T20 கிரிக்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த கிறிஸ் கெயில் அப்படின்றது 14,562 ரன்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா, இவர் உலக தரவரிசை பட்டியலில் 5வது இடத்துலையும் இந்தியர் அப்படின்ற முறையில் முதல் இடத்துலையும் இருக்கிறார். ஓகேவா, அடுத்த வந்து அர்ஜென்டினாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான 2வது தங்கப்பதக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ருத்ராங்ஷ் பாட்டீல் வந்து பார்த்திங்கன்னா வென்று கொடுத்துருக்காரு. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் களமாடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் 252.9 புள்ளிகளுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறார். ஓகேவா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற 500 புள்ளிகள் கொண்ட சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வீராங்கனை, அதாவது அந்த நாட்டு அமெரிக்க வீராங்கனையே வந்து பார்த்திங்கன்னா ஜெசிகா பெகுலா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேவா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தேயிலை ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்குது. ஓகேங்களா, உலக தேயிலை ஏற்றுமதி 4வது இடத்துலேருந்து இந்தியா கடந்த 2024ஆம் ஆண்டு காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்குது. இது குறித்து சர்வதேச தேயிலை குழு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரங்களை மேற்கொண்டதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மொத்தமாக 25.47 கோடி கிலோ தேயிலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 7,111.43 கோடியாக மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா, மதிப்பீடு ஆண்டில் உலக சந்தையில் 13.55% இந்தியா வந்து கைப்பற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேயிலை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கென்யா, சீனா, இலங்கை, இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இலங்கையை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.